காய்ச்சல் ஆரோக்கியத்தின் எதிரியா இல்லை உடலை காக்கும் நண்பனா? காய்ச்சல் வந்தால் உடனே சிகிச்சையும் மருந்தும் மாத்திரையும் சாப்பிட வேண்டுமா? நாம் என்ன நினைக்கிறோம், உடலில் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் காய்ச்சல் வரும் என்றுதானே. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தருணத்தில்தான் காய்ச்சல் வரும். அது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறீர்களா? ஒரு காட்டில் 100 கொள்ளையர்கள் பதுங்கி இருக்கிறார்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த பக்கமாக 2 காவலர்கள் செல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே சண்டை நடக்குமா? நடக்காது. ஏனென்றால் காவலர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறார்கள். அதே நேரம் அந்த பக்கமாக 500 காவலர்கள் அதிரடியாக நுழைகிறார்கள் என்றால் அங்கே என்ன நடக்கும்? கண்டிப்பாக தீவிரமான சண்டை நடக்கும் அல்லவா? அதை போலவே உடலில் நோய்க்கிருமிகள் அதிகமாகவும் எதிர்ப்பு சக்தி குறைவாகவும் இருக்கும்போது காய்ச்சல் உருவாகாது. நாம் சாப்பிடும் உணவில் போதுமான எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் வரை உடல் பொறுமையாக காத்து கொண்டிருக்கும். அப்படி கிடைக்கும் சமயத்தில் எதிர்ப்பு சக்தி நோய்க்கிருமிகளை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். உடல் யுத்தம் என்னும் போரை அறிவிக்கிறது. அந்த போராட்டத்தின் வெளிப்பாட்டை தான் நாம் காய்ச்சலாக உணர்கிறோம். காய்ச்சல் வருவது உடலுக்கு நன்மையா ஆபத்தா? காய்ச்சல் வரும்போது வாயில் கசப்பு சுவை ஏன் வருகிறது? உடலில் நடப்பது என்ன? விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. காய்ச்சல் ஒரு நோயா? காய்ச்சல் ஏன் வருகிறது தெரியுமா? காய்ச்சல் வந்தா உடனே சிகிச்சை எடுக்கணுமா? காய்ச்சல் ஆரோக்கியத்தின் நண்பன் என்று சொன்னா நம்புவீங்களா? என்னடா சொல்ற? உடலில் நோய்க்கிருமிகள் நுழையும் போது உடலின் பாதுகாப்பு அமைப்பு செயல்பட ஆரம்பிக்கும். நோய்க்கிருமிகளோடு சண்டையிட ஆரம்பிக்கும். அந்த போராட்டத்தில் உடலை உஷ்ணப்படுத்தி நோய்க்கிருமிகளை பலவீனப்படுத்தும். இந்த செயலைத்தான் நாம் காய்ச்சல் என்கிறோம். காய்ச்சலின் போது உடல் வலியும் சோர்வும் கண்களில் எரிச்சலும் வாயில் கசப்பும் உண்டாகும். அந்த நேரத்தில் உடல் நம்மிடம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? நோய்க்கிருமிகளை கொன்று வெளியே அனுப்பும் பணியில் தீவிரமாக இருக்கிறேன், எனக்கு வேறு வேலை வைக்காதே, நீ கொஞ்சம் ஓய்வு எடு என்று சோர்வை கொடுத்து உணர்த்தும். என்னால நம்ப முடியலையே. 1 அல்லது 2 நாட்கள் காய்ச்சல் வரும்போது பயப்பட தேவையில்லை. போதுமான ஓய்வு எடுத்தாலே உடலுக்கு நாம் செய்யும் உதவியாக இருக்கும். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஆனால் காய்ச்சல் 3 நாட்களுக்கு மேல் தொடரும் போது மருத்துவரை அணுகுவதே உடலுக்கு நன்மை தரும். ஓ, அப்படியா விஷயம்? காய்ச்சல் வந்தால் நாக்கில் கசப்பு சுவை வருவது ஏன்? காய்ச்சல் வரும்போது சாப்பிட பிடிக்காது. ஏனென்றால் நாக்கு கசப்பு சுவையை உணர்ந்து கொண்டிருக்கும். இதற்கு மருத்துவ ரீதியாக நிறைய காரணங்களை விளக்கிச் சொன்னாலும் மனதில் நிற்காது. மனசு ஏத்துக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லட்டா? இது உடல் செய்யும் தந்திரம் என்றால் நம்புவீர்களா? உண்மைதான். காய்ச்சல் வரும்போது உடலின் பாதுகாப்பு சக்தி கிருமிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும். அதன் வேளையில் நாம் குறுக்கிடக்கூடாது என்பதற்காக உடல் செய்யும் பாதுகாப்பு நடவடிக்கை தான் இது. என்னடா சொல்ற? எப்படி என்றால், தீவிரமான போராட்டத்தின் போது நாம் எதையாவது சாப்பிட்டு விட்டால் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு உணவை செரிமானம் செய்யும் வேலையை பார்க்க வேண்டும். என் வேலை முடியும் வரை வேறு வேலை கொடுக்காதே என்று நாக்கில் கசப்பு சுவையை உடல் கொடுக்கிறது. சிலர் வாய்க்கசப்பிலிருந்து உடனே வெளியே வர வேண்டும் என்று காரசாரமான உணவுகளை சாப்பிட்டுவிட்டு காய்ச்சலின் வேகத்தை மேலும் அதிகப்படுத்தி கொள்வார்கள். அவன் இன்னும் திருந்தல மாமா. காய்ச்சலை உடனே கட்டுப்படுத்த எங்கள் சிகிச்சையில் நிறைய வழிமுறைகள் உள்ளது. ஆனால் அதை உங்களுக்கு நான் சொல்லப் போவதில்லை. ஏனென்றால் காய்ச்சல் என்பதே ஒரு சிகிச்சை முறைதான். அதில் நாம் ஏன் தலையிட வேண்டும்? இயல்பாக விட்டுவிடலாம். ஸ்மார்ட் பாய். நாக்கில் கசப்பு சுவையை பொறுத்து கொண்டால் விரைவில் காய்ச்சலில் இருந்து மீண்டு வரலாம். உடலின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எச்சரிக்கை: நீண்ட நாள் தொடரும் காய்ச்சலுக்கு இந்த விதிமுறைகள் பொருந்தாது. 2 நாளில் குணமாகும் காய்ச்சலுக்குத்தான் இந்த தகவல் பொருந்தும். அப்படியா? குறிப்பாக
வாயில் கசப்பு ஏன் வருகிறது என்பதற்கான காரணம் மட்டுமே இந்த காணொளி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.